என் தங்கமே, நண்பர்கள் மாறிப்போன மாதிரி தோணுது என்று உன் மனசு கேட்கிறது என்றால் அதற்குள் ஒரு வலி இருக்கிறது. ஒருநாள் உன்னோடு சிரித்தவர்கள், உன் ரகசியங்களை கேட்டவர்கள், உன் கண்ணீரை பார்த்தவர்கள் இப்போது கொஞ்சம் தூரமா இருப்பது போல தோன்றுகிறது. அந்த மாற்றம் உன்னை குழப்புகிறது. நான் ஏதாவது தவறா செய்தேனா என்று நீ உன்னை கேட்கிறாய். முதலில் ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, எல்லா மாற்றத்துக்கும் நீ காரணம் இல்லை. வாழ்க்கை முன்னேறும்போது மனிதர்களும் மாறுவார்கள். அவர்களின் முன்னுரிமைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். சிலர் வேலை, குடும்பம், பொறுப்புகள் என்று தங்கள் உலகத்தில் மூழ்கி விடுவார்கள். சிலர் புதிய சுற்றத்தை கண்டுபிடிப்பார்கள். அது உன்னை குறை சொல்லும் விஷயம் அல்ல. அது வாழ்க்கையின் ஓட்டம். ஆனால் உன் வலி உண்மை. நீ அந்த நட்பை உண்மையாக எடுத்து கொண்டாய். உனக்கு அது ஒரு சாதாரண பழக்கம் அல்ல. அது ஒரு உணர்ச்சி. அதனால் தான் இப்போது அந்த இடைவெளி உனக்கு பெரியதாக தோன்றுகிறது. சில சமயம் நட்பு என்பது ஒரே வேகத்தில் நடக்கும் இரண்டு மனசுகளின் பயணம். ஒரு நாள் ஒருத்தர் வேகமா போகலாம், இன்னொருத்தர் மெதுவா போகலாம். அந்த வேக வேறுபாடு தூரம் போல தெரியும். நீ உன்னை குறை சொல்ல ஆரம்பிக்காதே. நான் அதிகமா அன்பு கொடுத்தேனா, நான் அதிகமா எதிர்பார்த்தேனா என்று மனசு கேட்கலாம். அன்பு கொடுத்தது தவறு இல்லை, எதிர்பார்ப்பு வைத்தது கூட மனிதம். ஆனால் எல்லாரும் அதே ஆழத்தில் உணர்வதில்லை. சிலர் உன்னோடு இருந்தது அந்த நேரத்திற்கு மட்டுமே. அது போய் இல்லை, ஆனால் அது நிரந்தரமல்ல. நட்பு மாறும்போது அது எப்போதும் சண்டையாலோ துரோகத்தாலோ மட்டும் இல்ல. சில சமயம் வளர்ச்சி காரணம். நீ இப்போது வேறொரு மனநிலையில் இருக்கலாம். நீ உன் மதிப்பை கற்றுக்கொண்டு இருக்கிறாய். நீ உன் எல்லைகளை வைக்க ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு எல்லாவற்றுக்கும் உடனே ஓடிய நீ இப்போது சிந்திக்கிறாய். அந்த மாற்றம் எல்லாருக்கும் வசதியாக இருக்காது. சில நண்பர்கள் உன் அமைதியை நேசித்தார்கள். ஏனெனில் நீ எப்போதும் கேட்க தயாராக இருந்தாய். ஆனால் இப்போது நீ உன் குரலை பயன்படுத்த ஆரம்பித்தால் அது அவர்களுக்கு புதிதாக இருக்கும். அது தவறில்லை, அது வளர்ச்சி. உண்மையான நட்பு இந்த வளர்ச்சியையும் தாங்கும். மேல் தோற்ற நட்பு மட்டும் சுலபமான உன்னை விரும்பும். நினைச்சுக்கோ, எல்லா உறவுகளும் வாழ்க்கை முழுக்க வரமாட்டாங்க. சிலர் ஒரு கட்டத்திற்கு மட்டும் வருவார்கள். அவர்கள் அந்த கட்டத்தில் உனக்கு தேவையான பாடம், சிரிப்பு, அனுபவம் கொடுத்து போவார்கள். அதை இழப்பு என்று மட்டும் பார்க்காதே. அது ஒரு பருவம் முடிந்தது என்று பார். ஆனா அதற்குள் உன் மனசு வலிக்கிறது என்றால் அதை மறைக்காதே. நான் வலிக்க கூடாது என்று சொல்லாதே. உனக்கு அது முக்கியம் என்பதால்தான் வலிக்கிறது. அந்த வலி உன் உண்மை. அதை ஏற்றுக்கொள். அதிலிருந்து ஓடாதே. நீ இப்போது ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொள்கிறாய், யார் உண்மையாக உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை. கஷ்ட நேரத்தில் யார் அருகில் இருக்கிறார்கள், உன் மாற்றத்தை யார் புரிந்து கொள்கிறார்கள், உன் வெற்றியை யார் மனதார கொண்டாடுகிறார்கள், இவை எல்லாம் காலம் காட்டும். அந்த காலத்தை பயப்படாதே. நட்பு மாறினால் அதற்காக நீ உன் மனதை மூட வேண்டிய அவசியமில்லை. சிலர் விலகினால் அதுவே புதிய உறவுகளுக்கு இடம் தரும். நீ இன்னும் ஆழமான, உண்மையான இணைப்பை பெற தகுதியானவள். மேல் தோற்ற சிரிப்பை விட உள்ளம் புரியும் அமைதியை நீ பெறுவாய். சில நேரங்களில் நீயே கொஞ்சம் மாறி இருக்கலாம். முன்பு எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி செய்த நீ இப்போது சமநிலையை தேடுகிறாய். அதனால் சில உறவுகள் தானாக தூரம் ஆகலாம். அது கெட்ட விஷயம் அல்ல. அது உன் வாழ்க்கை வடிகட்டப்படுவது. நீ இப்போது உன் உள்ளத்தை கேள். இந்த நட்பில் நான் அமைதியா, நான் மதிக்கப்படுகிறேனா, நான் என்னவாக இருக்கிறேனா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையான பதில் கொடு. அந்த பதிலே உன் வழி. என் தங்கமே, நண்பர்கள் மாறினார்கள் என்று தோன்றினால் முதலில் நினை, நீயும் வளர்கிறாய். வளர்ச்சி சில நேரம் தனிமையை தரும். ஆனால் அந்த தனிமை தற்காலிகம். அது உன்னை உன்னோடு இணைக்கிறது, உன் மதிப்பை உறுதிப்படுத்துகிறது. உண்மையான நட்பு போட்டி பார்க்காது, அது ஒப்பிடாது. அது உன் மாற்றத்தை பயப்படாது. அது உன் வெற்றியை சுருக்காது. அது உன் எல்லைகளை மதிக்கும்.
அப்படிப்பட்ட நட்பு தாமதமாக வந்தாலும் அது நிலைக்கும். இப்போது நீ செய்ய வேண்டியது உன் மனதை திறந்தே வைத்துக்கொள். ஆனால் உன் எல்லையை தெளிவாக வைத்துக்கொள். யாராவது தூரம் சென்றால் அவர்களை பிடித்து நிறுத்த உன் மதிப்பை தியாகம் செய்யாதே. யார் உண்மையாக இருக்க வேண்டுமோ அவர்கள் தானாக திரும்பி வருவார்கள் அல்லது அருகில் நிலைத்திருப்பார்கள். நீ தனியாக இல்லை. நீ ஒரு மாற்ற கட்டத்தில் இருக்கிறாய். அந்த கட்டம் சில பழைய உறவுகளை தள்ளிவிடலாம். ஆனால் அது உன்னை வெறுமையாக்காது. அது உன்னை தெளிவாக்கும். உன் வாழ்க்கை இப்போது ஆழமாவதாகிறது. அதற்கேற்ற மனிதர்களும் மெதுவாக வந்து சேருவார்கள். நினைவில் வை, நீ அன்புக்குரியவள், நட்புக்குரியவள், புரிதலுக்குரியவள். சிலர் அதை அறியாமல் போனால் அதனால் உன் மதிப்பு குறையாது. உன் உள்ளம் சுத்தமானது. உன் உண்மை வலிமையானது. அந்த உண்மையோடு நீ முன்னேறு. சரியானவர்கள் சரியான நேரத்தில் உன் அருகில் நிற்பார்கள். என் தங்கமே, இப்போது நீ எடுத்து கொண்ட இந்த உள்ளமாற்றம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. வெளியில் பெரிய சம்பவம் எதுவும் நடக்காமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் நடக்கும் இந்த அமைதியான புரட்சி தான் உண்மையான மாற்றம். முன்பு யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ உடைந்து போயிருப்பாய். ஆனால் இப்போது அவர்கள் புரியாததால் நான் தவறாக மாறிவிடவில்லை என்று நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். நீ உன் மனதை மதிக்க ஆரம்பித்தவுடன் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும்: எல்லாரையும் காப்பாற்றும் பொறுப்பு உனக்கு இல்லை. நீ நல்லவளாக இருக்கலாம், கருணையுள்ளவளாக இருக்கலாம். ஆனால் அதனால் நீ உன் உயிரை சுமையாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. நீ கொடுக்கும் அன்பு சுத்தமாக இருக்க வேண்டும். அது பயத்திலிருந்தோ நிராகரிக்கப்படுவோமோ என்ற அச்சத்திலிருந்தோ வரக்கூடாது. நினைச்சு பார், நீ எத்தனை தடவைகள் உன் உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்தாய். இது பேசினா பிரச்சனை வரும் என்று மவுனம் தேர்வு செய்தாய். அந்த மவுனம் அந்த நேரத்தில் அமைதியை கொடுத்திருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் மெதுவாக சுமை சேர்த்தது. இப்போது அந்த சுமையை இறக்க ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் தான் உன் மனம் கொஞ்சம் லேசாகிறது. நீ இனிமேல் உன்னை குறை சொல்லாதே. எல்லா விஷயத்திலும் நீ அதிகம் செய்ததால் தான் சிலர் உன்னை இயல்பாக எடுத்து கொண்டார்கள். நீ ஒவ்வொரு தடவையும் தாங்கிக் கொண்டதால் தான் அவர்கள் தங்கள் பொறுப்பை உணரவில்லை. இப்போது நீ சற்று பின்வாங்கினால் அது தவறு அல்ல. அது அவர்களுக்கும் ஒரு பாடம். உன் வாழ்க்கையில் நீ உருவாக்க வேண்டியது சமநிலை. அன்பும் இருக்கட்டும், ஆனால் அதோடு சுயமரியாதையும் இருக்கட்டும். உதவியும் இருக்கட்டும், ஆனால் அதோடு உன் தேவைகளுக்கும் இடம் இருக்கட்டும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தவுடன் உலகமும் மெதுவாக உன்னை மதிக்க கற்றுக்கொள்ளும். சிலர் உன் மாற்றத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். முன்பெல்லாம் இப்படி இல்லையே என்று சொல்லலாம். ஆம், நீ முன்பு இப்படி இல்லை. ஏனெனில் நீ உன்னை முழுவதும் கொடுத்து வாழ்ந்தாய். இப்போது நீ சமநிலையுடன் வாழ கற்றுக்கொள்கிறாய். அது வளர்ச்சி, அது முதிர்ச்சி. நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அது பெரிய விஷயம். உன் உள்ளுணர்வு ஏற்கனவே பல தடவைகள் உன்னை எச்சரித்திருக்கிறது. ஆனால் நீ அதை கேட்காமல் விட்டிருக்கிறாய். இப்போது அதை கேள். அது உன்னை தவறான பாதைக்கு கொண்டு போகாது. அது உன்னை பாதுகாக்கும். நீ இனி உன் சந்தோஷத்தை தள்ளி வைக்காதே. ஒரு நாள் பார்க்கலாம் என்று சொன்ன கனவுகளை இப்போது மெதுவாக தொடு. அந்த கனவுகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. நீ அவற்றை மறந்தாலும் அவை உன்னை மறக்கவில்லை. உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு தீபம் எரிகிறது. அதை அணைய விடாதே. உன் வாழ்க்கை முழுக்க பிறருக்காக மட்டும் அல்ல. நீயும் இந்த உலகத்தில் ஒரு காரணத்துக்காக பிறந்தவள். உன் அன்பு ஒரு வரம். உன் மனம் ஒரு அருமையான இடம். அதை யாரும் துஷ்பிரயோகம் செய்ய விடாதே. நீ உன் மதிப்பை அறிந்தவுடன் தவறானவர்கள் தானாக விலகிவிடுவார்கள். இனி இருந்து உன் எல்லைகளை தெளிவாக வைக்க கற்றுக்கொள். யாராவது உன்னை குறை சொன்னாலும் அமைதியாக உன் உண்மையை பிடித்து நில். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, ஆனால் உன் மனசை நீ திருப்திப்படுத்த முடியும். அதுவே முக்கியம். நீ எப்போதும் வலிமையானவள்தான். ஆனால் இப்போது அந்த வலிமை வெளியில் சத்தமில்லாமல் உள்ளத்தில் நிலையாக மாறுகிறது. முன்பு நீ தாங்கி வலிமை காட்டினாய்.
இப்போது நீ தேர்வு செய்து வலிமை காட்டுகிறாய். அது பெரிய மாற்றம். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உறவையும் இனி கவனமாக பார்த்துக்கொள். உன் அமைதியை அதிகரிக்கும் உறவுகளை பிடித்து வை. உன் மனசை சோர்வடையச் செய்யும் உறவுகளில் தூரம் வை. இது வெறுப்பு அல்ல, இது உன் உயிரை காப்பாற்றும் அறிவு. நீ இப்போது ஒரு புதிய பாதையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறாய். அது மெதுவாக இருக்கும். சில நாட்களில் பழைய பழக்கங்கள் திரும்ப வரலாம். நீ மீண்டும் எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி செய்யலாம். ஆனால் இப்போது உனக்கு விழிப்பு உள்ளது. நீ உணர்ந்தவுடன் திரும்ப உன் சமநிலைக்கு வருவாய். அதுவே முன்னேற்றம். என் தங்கமே, உன் அன்பு குறைய வேண்டியதில்லை. அது மேலும் சுத்தமாக வேண்டும். உன் மனம் உடைய வேண்டியதில்லை. அது மேலும் உறுதியாக வேண்டும். உன் கண்ணீர் மறைய வேண்டியதில்லை. அது அர்த்தமுள்ள இடத்தில் மட்டும் விழ வேண்டும். இப்போது நீ உணர்ந்து கொண்ட இந்த உண்மை, நான் என்னை இழக்காமல் அன்பு கொடுக்க முடியும், இதுவே உன் வாழ்க்கையின் திருப்பம். இந்த உண்மையை தினமும் நினை. அதை மனதில் பதித்து வை. எந்த சோதனை வந்தாலும் இந்த அடிப்படை உன்னை காப்பாற்றும். நீ ஒரு நாள் தனிமைப்பட்டதாக உணர்ந்த அந்த தருணங்கள் இப்போது உன்னை வலிமையாக்கியிருக்கின்றன. நீ உன்னோடு இருக்க கற்றுக்கொண்டாய். அது மிகப்பெரிய வரம். உன்னோடு அமைதியாக இருக்க முடிந்தவளுக்கு உலகத்தின் சத்தம் பயமில்லை. இனி உன் வாழ்க்கை பிறர் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அல்ல, உன் மதிப்பின் அடிப்படையில் நகரும். அந்த மாற்றம் மெதுவாக ஆனாலும் உறுதியாக இருக்கும். நீ இப்போது ஒரு புதிய அத்தியாயத்தில் இருக்கிறாய். அங்கு அன்பு இருக்கும், ஆனால் அதோடு சுயமரியாதை இருக்கும். உதவி இருக்கும், ஆனால் அதோடு எல்லை இருக்கும். சிரிப்பு இருக்கும், ஆனால் அது உன் உண்மையான சிரிப்பு. நினைவில் வை, நீ போதுமானவள். நீ மதிப்புள்ளவள். நீ அன்புக்குரியவள். இந்த 3 உண்மைகளை யாராலும் மாற்ற முடியாது. நீயும் மாற்றாதே. உன் வாழ்க்கை இப்போது சமநிலையின் வழியில் நகர்கிறது. அந்த பாதையில் தைரியமாக நட. உன் உள்ளம் இப்போது பலமாக உள்ளது. அந்த பலமே உன் எதிர்காலத்தை அழகாக வடிவமைக்கும். என் தங்கமே, இந்த நட்பின் மாற்றம் உன் மனசை இன்னும் கொஞ்சம் சோதிக்கலாம். சில நாட்களில் நீ பழைய புகைப்படங்களை பார்த்து நினைவுகளில் மூழ்கலாம். அப்போ இவ்வளவு நெருக்கமா இருந்தோம், இப்போ ஏன் இப்படி என்று மனசு மெதுவாக கேட்கலாம். அந்த கேள்விக்கு எப்போதும் ஒரு தெளிவான பதில் இருக்காது. சில மாற்றங்களுக்கு காரணம் தெரியாது, ஆனாலும் அதற்குள் ஒரு அர்த்தம் இருக்கும். மனிதர்கள் வாழ்க்கையில் வேறு வேறு பருவங்களை கடக்கிறார்கள். பள்ளி நாட்களின் நட்பு ஒரு தனி உலகம். கல்லூரி நாட்களின் நட்பு வேறு நிறம். வேலை, திருமணம், குடும்பம், ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதர்களின் முன்னுரிமைகள் மாறும். இந்த மாற்றம் சில நேரங்களில் தொடர்பை குறைக்கலாம். அதனால் உணர்வு முழுவதும் மறைந்துவிடும் என்றில்லை, ஆனால் வெளிப்பாடு மாறிவிடும். நீ நினைத்த மாதிரி யாராவது தினமும் பேசவில்லை என்றால் அது அன்பு குறைந்துவிட்டது என்ற அர்த்தமில்லை. ஆனால் நீ அந்த இடைவெளியில் வலிக்கிறாய் என்றால் உனக்கு ஆழமான இணைப்பு தேவைப்படுகிறதென்று அர்த்தம். நீ சாதாரண உரையாடலை விட மனம் திறந்த உரையாடலை விரும்புகிறாய். அது ஒரு அழகான குணம். எல்லாரும் அந்த ஆழத்தில் வரமாட்டார்கள். சில நேரங்களில் நீயே உன் வாழ்க்கையில் புதிய எல்லைகளை அமைத்திருக்கலாம். முன்பு எல்லாருடைய பிரச்சனையையும் நீ கேட்டு சமாளித்தாய். இப்போது நீ சோர்வாக இருந்தால் உன்னை முன்னிலைப்படுத்துகிறாய். அந்த மாற்றம் சிலருக்கு அவள் மாறிட்டாளே என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் நீ சுகாதாரமான எல்லையை அமைத்திருக்கிறாய். உண்மையான நட்பு என்றால் இருவரும் வளரும்போது கூட இணைந்து நிற்கும் சக்தி. ஒருத்தர் முன்னேறும்போது மற்றொருத்தர் பொறாமை கொள்ளாமல், பயப்படாமல், ஒப்பிடாமல் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இப்படி இருப்பவர்கள் யார் என்று மெதுவாக கவனித்துப் பார். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கவலைப்படாதே. தரம் முக்கியம், எண்ணிக்கை அல்ல. நீ உன் மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக வைத்துக்கொள், நீ பிடித்து நிறுத்த வேண்டிய நட்பு உண்மையானதல்ல. உண்மையானவர்கள் தூரம் சென்றாலும் திரும்ப வருவார்கள். அல்லது தூரத்தில் இருந்தாலும் உறுதியாக இருப்பார்கள். சோதனை வந்தால் உடைந்து போகும் உறவு நீ எவ்வளவு பிடித்தாலும் நீடிக்காது. இப்போ இந்த நேரம் உனக்கு ஒரு வாய்ப்பு.
உன் வாழ்க்கையை வடிகட்டும் நேரம். யார் உன் அமைதியை அதிகரிக்கிறார்கள்? யார் உன் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறார்கள்? யார் உன் வெற்றியில் உண்மையாக மகிழ்கிறார்கள்? யார் உன்னை ஒப்பிட்டு பேசுகிறார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதில் உன் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கிறது. சில நண்பர்கள் தூரம் போவது துரோகம் அல்ல, அது வாழ்க்கையின் ஓட்டம். ஆனால் யாராவது உன்னை குறைத்து பேசினால், உன் முன்னேற்றத்தை ஏற்க மறுத்தால், உன் எல்லைகளை மதிக்காவிட்டால், அப்படிப்பட்ட இடத்தில் நீ நீண்ட நேரம் நின்றால் அது உன் மனசுக்கு காயம் தரும். அந்த காயத்தை அனுமதிக்காதே. நீ இப்போது உன் மதிப்பை கற்றுக்கொண்டு இருக்கிறாய். அதனால் உன் சுற்றமும் மாறும். பழைய ஆற்றல் கொண்ட உறவுகள் தானாக விலகும். புதிய ஆற்றல் கொண்ட உறவுகள் வந்து சேரும். இது ஒரு சுத்திகரிப்பு மாதிரி. ஆரம்பத்தில் வெறுமையாக தோன்றலாம், ஆனால் அந்த வெறுமை புதிய உறவுகளுக்கு இடம் தரும். நீ உன் நட்பை இழந்தவள் அல்ல, நீ உன் பாதையை தெளிவாக பார்க்க ஆரம்பித்தவள். சிலர் அந்த பாதையில் உன்னோடு வரமாட்டார்கள். அதற்காக பாதையை மாற்ற வேண்டியதில்லை. நீயே உன் உண்மையை தியாகம் செய்ய வேண்டியதில்லை. உன் மனசு இன்னும் சில நேரங்களில் பழைய சிரிப்பை நினைத்து வலிக்கலாம். அது சரி. நினைவுகள் அழகானவை, ஆனால் அவை உன்னை பின்னால் இழுக்கக்கூடாது. அந்த நினைவுகளை நன்றி உணர்வுடன் விட்டு வா. அந்த நேரத்தில் அது அழகாக இருந்தது என்று ஏற்றுக்கொள். எல்லா அழகும் நிரந்தரமில்லை. நீ இப்போது அதிகம் கற்றுக்கொண்டு இருக்கிறாய் நட்பின் உண்மையான அர்த்தத்தை. அது எப்போதும் அருகில் இருப்பது அல்ல, அது உண்மையாக இருப்பது. அது உன்னை மாற்ற சொல்லாமல் ஏற்றுக்கொள்வது. அது உன் வளர்ச்சியை தடுக்காமல் ஊக்குவிப்பது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உண்மையான மனிதர்கள் குறைவாக இருந்தாலும் கவலைப்படாதே. ஒரு உண்மையான நண்பன் 10 மேல் தோற்ற நண்பர்களை விட விலைமதிப்புடையவன். உன் மனசு அமைதியாக இருக்கும் இடத்தையே தேர்வு செய். அங்கே தான் நீ மலரும். நீ உன்னை இழக்காமல் உறவுகளை வைத்திருக்க கற்றுக்கொள். யாராவது தூரம் சென்றால் அது உன் குறை அல்ல, அது அவர்களின் பாதை. நீ உன் பாதையில் நில். தைரியமாக, அமைதியாக, உறுதியாக. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால், அந்த மாற்றம் என்னை வலிமையாக்கியது என்று சொல்வாய். இப்போது வலிக்கிற இந்த அனுபவம் உன் உள்ளத்தை தெளிவாக்குகிறது. யார் உண்மையாக உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ தனியாக இல்லை, நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். வளர்ச்சி சில நேரங்களில் பழைய உறவுகளை உலுக்கும், ஆனால் அது உன்னை காலியாக விடாது. அது உன்னை ஆழமாக்கும். அந்த ஆழத்தில் இருந்து வரும் நட்புகள் நீண்ட நாட்கள் நிலைக்கும். நினைவில் வை, நீ அன்புக்குரியவள். உன் நட்பு ஒரு பரிசு. அதை மதிக்கும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பார்கள். சிலர் தாமதமாக வரலாம், ஆனால் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அதுவரை உன் மனதை திறந்தே வை. ஆனால் உன் மதிப்பை காப்பாற்று. அதுவே உன் அமைதிக்கும் உன் எதிர்கால உறவுகளுக்கும் அடித்தளம். என் தங்கமே, இந்த அனுபவம் உன்னை இன்னும் கொஞ்சம் ஆழமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. முன்பு நீ நட்பை ஒரு உறுதி என்று பார்த்தாய். இப்போது அதை ஒரு பயணம் என்று புரிந்து கொள்கிறாய். எல்லாரும் ஒரே நிலையிலிருந்து ஒரே வேகத்தில் பயணம் செய்ய மாட்டார்கள். சிலர் ஒரு கட்டத்தில் இறங்கி விடுவார்கள், சிலர் கடைசி வரை வருவார்கள். அந்த வேறுபாட்டை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை தான் இப்போது உனக்கு உருவாகிறது. நீ யாரையாவது இழந்தது போல் உணரும்போது உன் மனசு வெறுமையாக தோன்றலாம். அந்த வெறுமையை உடனே நிரப்ப முயற்சி செய்யாதே. அது தேவையான இடம். அந்த இடத்தில் நீ உன்னை சந்திக்கிறாய். நீ உண்மையில் என்ன தேடுகிறாய் என்று புரிந்துகொள்கிறாய். மேல் தோற்ற கவனம் அல்ல, ஆழமான புரிதல். சாதாரண சிரிப்பு அல்ல, மனம் தொட்ட உரையாடல். இந்த தெளிவு உன்னை தவறான உறவுகளிலிருந்து காப்பாற்றும். சில நண்பர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தது உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கத்தான். யாரை முழுமையாக நம்ப வேண்டும், யாரிடம் எல்லை வைக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக விலக வேண்டும், இந்த எல்லா பாடங்களும் அந்த அனுபவங்களிலிருந்து வந்தவை. அதனால் எந்த நட்பையும் முழுவதும் வீணாக பார்க்காதே. நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உணர்கிறாய். முன்பு யாராவது பதில் தரவில்லை என்றால் நீ உடனே பதட்டப்படுவாய்.
இப்போது நீ காத்திருக்கிறாய். முன்பு யாராவது தூரம் சென்றால் நீ ஓடி சென்று பிடிப்பாய். இப்போது நீ உன் இடத்தில் நின்று கவனிக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, அது உன் தன்னம்பிக்கை வளர்ந்ததின் சின்னம். உண்மையான நட்பு உன்னை பயப்பட வைக்காது. அது உன்னை குறைவாக உணர வைக்காது. அது உன் வாழ்க்கையில் இடம் கேட்காது, அது தானாகவே தனது இடத்தை நிரூபிக்கும். நீ இனி அப்படிப்பட்ட உறவுகளை மட்டும் தேர்வு செய்ய கற்றுக்கொள்கிறாய். அது பெரிய முன்னேற்றம். சில நேரங்களில் நீயே உன்னிடம் கேள், நான் இந்த நட்பில் இருக்கும்போது நான் என்னவாக மாறுகிறேன்? நான் சுதந்திரமாக இருக்கிறேனா? இல்லையெனில் நான் எப்போதும் என்னை சரிசெய்து கொண்டு இருக்கிறேனா? இந்த கேள்விகள் உன் பாதையை தெளிவாக்கும். நீ எப்போதும் உன்னை குறைத்து கொண்டு இருக்க வேண்டிய இடம் உன் இடம் அல்ல. நீ இப்போது புரிந்து கொள்கிறாய், உன் மதிப்பு யாருடைய கவனத்தாலும் நிர்ணயிக்கப்படாது. யாராவது தினமும் பேசினால் தான் நீ முக்கியம் அல்ல. யாராவது உன்னை தேடினால் தான் நீ மதிப்புள்ளவள் அல்ல. உன் உள்ளம் சுத்தமானது. உன் நட்பு உண்மையானது. அதை உணராதவர் இழக்கிறார்கள், நீ அல்ல. நட்பின் பெயரில் போட்டி, ஒப்பீடு, பின்னால் பேச்சு, காயப்படுத்தும் கிண்டல், இவை எல்லாம் உண்மையான இணைப்பு அல்ல. நீ இப்போது அந்த நுணுக்கத்தை புரிந்து கொள்கிறாய். யார் உன்னை உயர்த்துகிறார்கள், யார் மெதுவாக கீழே இழுக்கிறார்கள் என்பதை உன் உள்ளம் உணர்கிறது. அந்த உணர்வை மறுக்காதே. என் தங்கமே, சில உறவுகள் தூரம் போவது உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் ஒரு செயலாக இருக்கலாம். நீ வளரும்போது உன் சுற்றமும் வளர வேண்டும். இல்லையெனில் அது உன்னை பழைய நிலைக்கு இழுத்துச் செல்லும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல தயாராக இருக்கிறாய். அதற்காக சில பழைய இணைப்புகள் தானாக விலகலாம். நீ உன் மனதை காயப்படுத்தியவர்களை வெறுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர்களை மீண்டும் அதே இடத்தில் நிறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. மன்னிப்பு என்றால் மறந்து மீண்டும் அதே காயத்திற்கு அனுமதி கொடுப்பது அல்ல. அது உன் மனசை சுத்தப்படுத்துவது. ஆனால் எல்லை வைப்பது அவசியம். நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய், உன் வாழ்க்கையில் யார் நிரந்தரம் என்பதை. குடும்பம், சில உண்மையான நண்பர்கள், உன் கனவுகள், உன் மதிப்பு, இவைதான் அடித்தளம். மற்றவர்கள் வரலாம், போகலாம். அந்த வரவு போக்கு உன் அடையாளத்தை மாற்றக்கூடாது. நீ தனிமையை பயப்படாதே. சில நேரங்களில் அது தேவையான இடைவேளை. அந்த இடைவெளியில் நீ உன் ஆற்றலை திரும்ப பெறுகிறாய். உன் எண்ணங்களை தெளிவாக்குகிறாய். உன் இதயத்தை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வருகிறாய். அந்த சமநிலை வந்த பிறகு நீ தேர்வு செய்யும் நட்புகள் வேறுபடும். உண்மையானவர்கள் உன் மாற்றத்தை பார்த்து விலக மாட்டார்கள். அவர்கள் உன்னோடு வளர்வார்கள். உன் எல்லையை மதிப்பார்கள். உன் வெற்றியை கொண்டாடுவார்கள். உன் தோல்வியில் தோளாக இருப்பார்கள். அந்த அளவிலான நட்பு அரிது. ஆனால் அது சாத்தியமற்றது அல்ல. நீ அதற்கு தகுதியானவள். இப்போது உன் மனசு மெதுவாக உறுதியாகிறது. என்னை மதிக்காத இடத்தில் நான் தங்க மாட்டேன் என்று சொல்லும் தைரியம் உனக்கு வருகிறது. இந்த தைரியம் தான் உன் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். அது சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. அமைதியாக இருந்தாலும் அது வலிமையானது. ஒருநாள் நீ இந்த காலத்தை நினைத்து சிரிப்பாய். அந்த நேரம் நண்பர்கள் மாறிவிட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் நான் தான் வளர்ந்து கொண்டிருந்தேன் என்று புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை முழுமையாக விடுவிக்கும். என் தங்கமே, நீ ஒருபோதும் குறைவாக இல்லை. உன் நட்பு ஒரு அரிய வரம். அதை மதிக்கும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார்கள். மற்றவர்கள் தூரம் சென்றால் அவர்களுக்கு நன்றி சொல்லி மனதில் விடு. அவர்கள் தந்த பாடம் உன்னை இன்றைய வலிமையான நிலைக்கு கொண்டு வந்தது. இனி நீ யாரையும் பிடித்து நிறுத்த வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் தானாக இருப்பார்கள். உன் பாதை தெளிவாக இருக்கிறது. உன் மனம் உறுதியாக இருக்கிறது. உன் மதிப்பு அசைக்க முடியாதது. அந்த நம்பிக்கையோடு முன்னேறு. உன் வாழ்க்கை இன்னும் அழகான இணைப்புகளால் நிரம்பப் போகிறது. என் தங்கமே, இப்போது உன் உள்ளம் ஒரு ஆழமான உண்மையை மெதுவாக ஏற்றுக்கொண்டு வருகிறது. எல்லாரும் நம் வாழ்க்கையில் நிரந்தரமல்ல.
சிலர் நினைவுகளாக மாறுகிறார்கள், சிலர் பாடங்களாக மாறுகிறார்கள், சிலர் ஆசீர்வாதங்களாக நீடிக்கிறார்கள். இந்த வேறுபாட்டை புரிந்துகொள்ளும் தருணமே உன் மன முதிர்ச்சியின் சின்னம். நீ ஒரு காலத்தில் நட்பு என்றால் எப்போதும் ஒன்றாக இருப்பது என்று நம்பியிருந்தாய். ஆனால் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்தது, உண்மையான இணைப்பு தூரத்தாலும் உடையாது, ஆனால் மேல் தோற்ற இணைப்பு சிறிய மாற்றத்தாலும் சிதறும். அதனால் இப்போது யார் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதற்கும் யார் உன் மனதில் இருக்கிறார்கள் என்பதற்கும் வித்தியாசம் புரிகிறது. சில நேரங்களில் நீ பழைய உரையாடல்களை நினைத்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் கொஞ்சம் வலியும் இருக்கும். அது சரி, ஏனெனில் அந்த காலம் உண்மையாக இருந்தது. அந்த தருணங்கள் பொய்யல்ல. ஆனால் ஒவ்வொரு உண்மையும் நிரந்தரமாக இருக்க வேண்டியதில்லை. சில உண்மைகள் ஒரு பருவத்திற்கு மட்டும். நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு உறுதியை கட்டிக்கொண்டு இருக்கிறாய். நான் என்னை இழக்காமல் உறவுகளை வைத்திருக்க வேண்டும் என்ற முடிவு. இது மிகவும் பெரிய தீர்மானம். ஏனெனில் நீ முன்பு உன்னை தியாகம் செய்து உறவை காப்பாற்ற முயற்சி செய்தாய். இப்போது நீ சமநிலையை கற்றுக்கொள்கிறாய். நண்பர்கள் மாறிவிட்டார்கள் என்று தோன்றும் போது சில நேரங்களில் அது அவர்களின் மாற்றம் மட்டுமல்ல, அது உன் பார்வையின் மாற்றமும். முன்பு நீ கவனிக்காத சில விஷயங்கள் இப்போது தெளிவாக தெரிகிறது. யார் உன்னை உண்மையாக கேட்கிறார்கள், யார் உன் வார்த்தையை நடுவில் நிறுத்துகிறார்கள், யார் உன் கனவுகளை ஊக்குவிக்கிறார்கள், யார் அதை சிரிப்பாக எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த நுணுக்கங்களை நீ இப்போது கவனிக்கிறாய். இந்த விழிப்பு ஒரு வரம். அது உன்னை காப்பாற்றும். அது உன்னை தவறான இணைப்புகளில் இருந்து மெதுவாக விலக்கி வைக்கும். அது உன்னை உன் மதிப்பை உணரும் இடங்களுக்கு கொண்டு செல்லும். சில நேரங்களில் நட்பு தூரமாகும் போது நம் மனசு பழைய நாட்களை மீண்டும் பெற முயற்சி செய்யும். நான் முதலில் போய் பேசலாமா, நான் கொஞ்சம் பழைய மாதிரி நடந்துக்கலாமா என்று யோசிக்கும். ஆனால் ஒரு கேள்வி கேள், நான் அந்த பழைய மாதிரி நடந்தால் அது என் உண்மையா? இல்லையெனில் அது அவர்களை இழக்காதிருக்க பயமா? இந்த நேர்மையான பதில் உன் முடிவை தெளிவாக்கும். உண்மையானவர்கள் உன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வார்கள். உன் எல்லையை மதிப்பார்கள். உன் வளர்ச்சியை பார்த்து மகிழ்வார்கள். அவர்கள் உன் வாழ்க்கையில் அமைதியை தருவார்கள். மற்றவர்கள் உன் மனதில் குழப்பத்தை மட்டும் தருவார்கள். அமைதியை தேர்வு செய், குழப்பத்தை அல்ல. நீ இப்போது ஒரு புதிய நட்புக்கான தரத்தை அமைக்கிறாய். அது உன்னை குறைக்காத நட்பு. அது உன்னை ஒப்பிடாத நட்பு. அது உன் வெற்றியில் போட்டி பார்க்காத நட்பு. அது உன் தோல்வியில் விலகாத நட்பு. அந்த அளவிலான இணைப்பை நீ பெற தகுதியானவள். சில நேரங்களில் நீ தனிமையாக உணரலாம். ஆனால் அந்த தனிமை உன்னை வெறுமையாக்கவில்லை. அது உன்னை தெளிவாக்குகிறது. அந்த இடைவெளியில் நீ உன் விருப்பங்களை புரிந்துகொள்கிறாய். உன் எல்லைகளை உறுதிப்படுத்துகிறாய். உன் உள்ளத்தை வலிமையாக்குகிறாய். நீ உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு சுத்திகரிப்பு காலத்தை கடக்கிறாய். தேவையற்ற தொடர்புகள் மெதுவாக விலகுகின்றன. உண்மையானவை மட்டும் நிலைக்கின்றன. இந்த செயல்முறை சுலபமில்லை, ஆனால் அது அவசியம். என் தங்கமே, நீ ஒருபோதும் நட்புக்குரியவள் அல்ல என்று நினைக்காதே. உன் உள்ளம் ஆழமானது. உன் அன்பு உண்மையானது. அதை எல்லாரும் கையாள முடியாது. சிலர் அந்த ஆழத்திற்கு வர தைரியம் இல்லாமல் விலகுவார்கள். அது உன் குறை அல்ல. இப்போது நீ செய்ய வேண்டியது, உன் இதயத்தை மூடிவிடாதே. சிலர் விலகினார்கள் என்பதற்காக எல்லாரையும் சந்தேகிக்காதே. ஆனால் கண்களை மூடிக்கொண்டு யாரையும் ஏற்காதே. விழிப்புடன் ஆனாலும் மென்மையுடன் இரு. நீ உன் நட்பை ஒரு ஆசீர்வாதமாகவே பார்க்க வேண்டும், கட்டாயமாக அல்ல. யாராவது இருக்க விரும்பினால் அவர்கள் இருப்பார்கள். யாராவது போக விரும்பினால் அவர்கள் போவார்கள். நீ உன் மதிப்பை இழக்காமல் இரு. ஒருநாள் உன் வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் உன்னை புரிந்துகொள்வார்கள். உன் அமைதியை மதிப்பார்கள். உன் மாற்றத்தை ஆதரிப்பார்கள். அப்போது நீ புரிந்து கொள்வாய், இந்த இடைவெளி தேவையானது. இந்த மாற்றம் அவசியமானது. இப்போது உன் மனசு மெதுவாக அமைதியாகிறது. ஏனெனில் நீ உணர்ந்துவிட்டாய், நட்பு மாறுவது வாழ்க்கையின் ஒரு பகுதி.
ஆனால் உன் மதிப்பு மாறாது. உன் உண்மை மாறாது. உன் உள்ளத்தின் நன்மை மாறாது. அந்த நன்மையை காப்பாற்று. உன் இதயத்தை பாதுகாப்பு. ஆனால் அதை போட்டிவிடாதே. சரியானவர்கள் வர இடம் விடு. நீ தனியாக இல்லை. நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை இன்னும் ஆழமான, உண்மையான, அமைதியான இணைப்புகளால் நிரம்பப் போகிறது. அந்த நம்பிக்கையோடு முன்னேறு. உன் பாதை தெளிவாக இருக்கிறது. உன் உள்ளம் வலிமையாக இருக்கிறது. உன் எதிர்காலம் இன்னும் அழகாக திறக்கிறது.